வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் கடந்த 30 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் நேற்று காலை 7 மணி முதல் தொடர்ந்து தற்போது வரை 30 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கல்லூரியின் வளாகத்தின் வெளியே சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பில் இருந்து வருகின்றனர். முன்னதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கதிர் ஆனந்த் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனை நிறைவடைந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன், கதிர் ஆனந்த், திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறையினர் நேற்று காலை முதல் இரவு வரை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் நகைக்கடை அதிபருக்கு சொந்தமான நகைக்கடைகள் மற்றும் 2 வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வரி ஏய்ப்பு புகார் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் நகைகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது.